ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்கள பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் இவங்க தமிழ் சினிமாவில் வந்துட்டு தமிழ் சீரியலில் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு சிறந்த நடிகையாகத்தான் இருந்து வந்தாங்க. இவங்க பேர் நிமிஷா. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க சீரியலில் வந்ததே ஒரு ஹீரோயின் கதாபாத்திரத்தை தேடிதான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ரொம்ப ஹைட்டாக இருந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்துட்டு வில்லி கதாபாத்திரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வில்லி கதாபாத்திரம் கொடுத்துட்டாங்களாம். இனிஷியலா இவங்களுக்கு அதுல விருப்பமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி வேற வழி இல்லை, இப்போ இதை பண்ணாதான் அடுத்தடுத்த சீரியல்ல உங்களுக்கு ஹீரோயின் கதாபாத்திரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன காரணத்தினால இவங்க அதை ஓகேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அடுத்தடுத்த சீரியல்லையுமே இவங்களுக்கு வில்லி கதாபாத்திரம் கொடுத்த காரணத்தினால ஸோ இவங்க வந்துட்டு சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. சீரியல்லேருந்து விலகினால இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல, சீரியல்லையுமே வந்துட்டு கிடைக்கல. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சினிமாவிலும் சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கவர்ச்சியாக கிளாமராக இருக்கலாம், அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்களோ என்னவோ தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கவர்ச்சியில் இருந்தாங்க. பட் இப்போ ஒட்டு மொத்தமாக மாறி முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. இவங்களும் நிறைய சீரியல்லையும் ட்ரை பண்ணிட்டாங்களாம். நான் சீரியல்ல வந்துட்டு வில்லியா கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் சினிமாவில் கூட வந்துட்டு முழு நேர கவர்ச்சி நடிகையா கூட வரேன் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணிட்டாங்களாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. பட் இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்துட்டு பயங்கர உச்சக்கட்ட கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஏன் இவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு சீரியலுமே சரி அப்படி இல்லைன்னா வந்துட்டு சினிமாவிலையும் சரி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்